ஆ வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. குழிப்பணியாரம் பண்ணிருக்கேன், வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா போங்க. குழிப்பணியாரமா? அது என்ன பெரியம்மா? சாப்பிட்டு பாரு, என்னன்னு தெரியும். தனா, வா, உனக்கு பிடிக்குமே. தனா, என்ன நான் கூப்பிடுறது காதுல விழுதா இல்லையா இவளுக்கு? என்ன மந்திரிச்சு விட்ட மாதிரி போயிட்டே இருக்கா? அது ஒண்ணும் இல்ல பெரியம்மா. அவ கொஞ்சம் மூட் அப்செட்ல இருக்கா. ஏன், என்ன பிரச்சனை? ஏன் அப்படி இருக்கா? காலேஜ்ல இருந்து கிளம்பும் போதே அப்படிதான் இருக்கா. சரி வா, என்ன விஷயம்னு கேப்போம். பெரியம்மா, அது ஒண்ணும் இருக்காது பெரியம்மா. பெருசா ஒண்ணும் இருக்காது. பக்கத்துல இருக்கிற பொண்ணுக்கும் இவளுக்கும் ஏதாவது சண்டையா இருக்கும். வேற ஒண்ணும் இருக்காது. ஐயோ, இவ கூட வாழவே முடியாதே. தொட்டத்துக்கு எல்லாம் கோச்சுப்பா. ஐயோ, என்ன இந்த புள்ள? வா. பெரியம்மா, ஏங்க, என்னங்க இது? இப்படி கதவை திறந்து வச்சுட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அவங்க இங்க வந்து உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. ஏய், நான் என் வீட்டுல உட்காந்து குடிக்கிறதுல அவனுக்கு என்னடி பிரச்சனை ஆயிடும்? அம்மா, அப்பா ஏதோ அவர் நிம்மதிக்காக குடிக்கிறாரு, அதை எதுக்குமா தடுத்துட்டு இருக்க? ஏய், அந்த வீட்டுல இருக்கவங்க ஏற்கனவே கிறுக்கு பிடிச்சவங்க. எது கிடைக்கும் அதை வச்சு பிரச்சனை பண்ணலான்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்காக நம்ம எல்லாத்துக்கும் பயந்து வாழணுமா என்ன? அதுக்காக சொல்லலடி, அவங்க எல்லாத்துலயும் ஒரு படி மேல இருக்காங்க. அவங்க மேல எந்த கெட்ட பேரும் இல்ல, அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க குடிக்கிற விஷயத்த யாராவது பார்த்து அவங்க கிட்ட சொல்லிட்டா, குடிப்பழக்கம் இருக்கிறவரோட பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா, அப்ப நம்ம சாருவோட வாழ்க்கை தானங்க பிரச்சனையாகும். ஏய், நான் குடிக்கிறதுக்கும் இவளோட வாழ்க்கைக்கு என்னடி சம்பந்தம்? ஐயோ, ஏங்க ரெண்டு பேரும் புரியாமலே பேசிட்டு இருக்கீங்க? அவங்க நல்லதிலேயே குறை கண்டுபிடிக்கிறவங்க. பத்திரிக்கையில பேரு மாறி போனதுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க? அத என்ன நாம வேணும் நான் பண்ணோம். ஜாதகம் ஏதோ மாறிடுச்சு, ஐயரும் மாத்தி எழுதிட்டாரு. ஜாதகத்தை மாத்தி கொடுத்த அவங்க வீட்டு மாப்பிளைய அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களா? நம்மள தானே திரும்ப திரும்ப கேள்வி கேட்டாங்க. ஆமாப்பா, அம்மா சொல்றதோ கரெக்ட் தான். அவங்க எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஏதோ அப்பருங்கிற மாதிரி, நம்ம ஏதோ லோயருங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா சொன்ன தங்கம். அவங்க நம்ம என்ன செஞ்சாலும் அதுல சும்மா சும்மா குறை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுலயும் அந்த ரகுராமனோட தம்பி சிவராமன் இருக்கிறானே, அவன் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கிறான். எல்லாம் அவங்க அண்ணன் இருக்காருன்ற தைரியம் தான்ப்பா. அவர் இல்லைன்னா தான் இவரோட கதையெல்லாம் தெரியும். நீங்க இதை விட பெரிய பிரச்சனை கொடுக்கறவங்க எல்லாம் அப்படியே தட்டிட்டு போயிட்டே இருப்பீங்களப்பா. இவங்க விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அமைதியாவே இருக்கீங்களப்பா. அது ஏன்? எல்லாம் உனக்காக தான்டா தங்கம். எல்லாம் நீ வாழணுங்கிறதுக்காக தான். கண்டவன் கால்லெல்லாம் நான் விழுந்து கதறி கெஞ்சினேன். என் தகுதிக்கு சரிசமமா இல்லாத அந்த சின்ன பையன் சிவராமன் என் சட்டையை பிடிச்சி உழுக்குனப்ப கூட என் பொண்ணோட வாழ்க்கை என்னால கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமைதியா இருந்தேன். இப்ப நான் ஏதாவது பண்ண போய் உனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு தான் நான் அடக்கி வாசிக்கிறேன். நேரடியா எதிர்த்தா தானப்பா பிரச்சனை வரும். மறைமுகமா எதிர்த்தா எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அந்த குடும்பத்தை நம்ம பிரிச்சா மட்டும்தான்ப்பா அங்க நம்ம வச்சது சட்டமாகும்.
நான் இப்ப அங்க ஒரு மாட்டு மந்தையில மாட்டிக்கிட்ட ஒத்த சிங்கமா இருக்கேன்ப்பா. தங்கமே, உன் மனசுக்குள்ள இவ்வளவு வேதனையை வச்சிருக்கேன்னு முதல்லயே ஏன் சொல்லல? சரி விட, இப்ப சொல்லிட்டல்ல, அந்த சிவராமனை வச்சு அவன் குடும்பத்தை எப்படி அக்கு வேற ஆணி வரையா பிரிச்சு உருட்டன்னு பாரு. ஒரு கல்லுல ஒரு மாங்காய் விழுந்து தானே நீ கேட்டுப்பேன். ஒரு கல்லுல ஒரு கொத்து மாங்காய் எப்படி விட வைக்கிறான்னு பாரு உங்க அப்பன். சரிப்பா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்க இந்த சிவராமன் விஷயத்துல பிளான் பண்ணிட்டு என்னன்னு அப்புறமா சொல்லுங்க. பார்த்து பத்திரமா போமா. சரிப்பா, வரம்மா. ஏங்க, இப்ப எதுவும் செய்ய வேணாங்க. கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறமா பாத்துக்கலாங்க. அது பாட்டுக்கு நடக்கட்டும். ஏன் திட்டம் இது ஒரு பக்கமா நடக்கட்டும். கல்யாணம் முடியறதுக்கும் நான் பண்ற கலகம் முடியறதுக்கும் சரியா இருக்கும். அப்பதான் என் பொண்ணு சாரு எதிர்பார்க்கிற மாதிரி மாட்டு மந்தையும் பிரியும். சிங்கம் எந்த சிரமமும் இல்லாம ஒன்னொன்னா வேட்டையாடும். ஆமா, எங்க இன்னொரு டிக்கெட்டை காணோம்? டிக்கெட்டா? தனாவை தான் கேட்டம்மா. நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. தனா எங்க? அவ கோச்சிங் போயிருக்கா. கோச்சிங்? கோச்சிங்கா? அம்மா, ஸ்பெஷல் கிளாஸ். அதான் அவ கோச்சிங்னு சொல்றா. நான் கூட ஏதோ ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் சேர்ந்திருக்கா போல, அதான் கோச்சிங்னு சொல்றான்னு நினைச்சேன். ஸ்போர்ட்ஸா? அதுக்கெல்லாம் நம்ம வீட்ல போகவே விட மாட்டாங்க. காலேஜுக்கு போறதே பெரிய விஷயம். எங்களெல்லாம் படிக்கவே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. ஓ, அப்படியா அத்தை? மாமா, அவரு எங்க போனாரு? ஆளையே காணுமே. ஒரு வேலையா வெளியூர் அனுப்பியிருந்தேன். நேத்து ராத்திரியே வந்திருக்கணும். ஆனா ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. வேலை முடிஞ்சதா முடியலையான்னு ஒரு தகவலும் இல்லை. இதுக்குதான் ஒரு செல்போன் இருக்கணுங்கிறது. இருந்தா அப்பப்ப அப்டேட் கிடைக்கும் இல்லையா? அத வீட்டு போன்ல கூட சொல்லலாம். ஜானகி, என்னங்க? இப்பெல்லாம் நீ பூஜை பண்ணும்போது பாட்டே பாடுறதில்ல. நீ பாட்டு பாடி ரொம்ப நாள் ஆச்சு. பாடு. ஐயா, ஐயா,
ஐயா வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க போலாம். வணக்கம். என்ன எல்லாரும் திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஐயா, ஒரு பஞ்சாயத்துங்க. என்ன பஞ்சாயத்து? நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தன் பக்கத்து ஊர்க்கார பொண்ண கையை பிடிச்சி இழுத்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். அந்த ஊர்க்காரங்க அவனை பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்ப இது அந்த ஊர் பஞ்சாயத்து. ஐயா, அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே உங்க மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்க ஐயா. உங்க தீர்ப்புல நியாயம் இருக்குன்னு நம்புறாங்க ஐயா. நீங்க பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொன்னா எந்த பிரச்சனையும் வராதுன்றதுனால நீங்க தான் பஞ்சாயத்து பண்ணணும்னு சொல்றாங்க ஐயா. அப்படியா? சரி, அங்க மாட்டிட்டு இருக்கிறது யார் வீட்டு ஆளு? ஆள் யாருன்னு இன்னும் சரியா தெரியலங்கய்யா. அது மாட்டினவ சொல்லலையா இல்ல அவங்க நம்ம கிட்ட சரியா சொல்லலையான்னு தெரியலங்கய்யா. ஐயா, அவங்க எல்லாம் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஐயா. பார்த்தா தப்பு பண்ணவங்க எந்த வீட்டுக்காரங்கன்னு தெரிஞ்சிட போகுது. சரி, நான் வரேன், நீங்க போங்க. நல்லதுங்க ஐயா. வரங்க ஐயா. வரங்கய்யா. அப்ப வரங்க ஐயா. வரங்கய்யா. அப்பலாம்ப்பா. ஜானகி, என்னங்க? கொஞ்சம் தண்ணி கொடு. ம். அது யாரா இருப்பாங்கங்க? நம்ம ஊர்ல இருந்து போய் அடுத்த ஊர்ல தப்பு பண்றது தெரியல ஜானகி. அவ நம்ம ஊர்க்காரனானு கூட தெரியல. மாட்டிக்கிட்டோமேனு தப்பிக்க கூட அப்படி சொல்லிருக்கலாம். எதுவா இருந்தாலும் போய் பார்த்தா தானே தெரியும். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. அதோ ஐயாவே ஐயா வந்துட்டாரு. வந்துட்டாரு. வாங்க. ஐயா ஐயா, வாங்க. வணக்கங்கய்யா. வாங்கய்யா. வணக்கம் ஐயா, ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, வணக்கங்கய்யா. வணக்கம்யா. உட்காருங்க, உட்காருங்க. ஐயா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. வழக்கமா தம்பியும் உங்க கூட வருவாரு. அவர் எங்கெங்கய்யா காணோம்? அவன் ஒரு வேலையா வெளியூர் போயிருக்கான். ராமரும் லட்சுமணன் மாதிரி 2 பேரும் ஒன்னா தானங்க வருவீங்க. நீங்க தனியா வந்து நாங்க பார்த்ததே இல்லைங்க ஐயா. எங்க அவங்க வந்துட்டாங்களா? பக்கத்துல வந்துட்டு இருக்கேன்னு இப்பதான் போன் பண்ணாங்கய்யா. அது நம்ம ஊர்க்காரன் தானா இல்லையான்னு விசாரிச்சிட்டீங்களா? அவன் நம்ம ஊர்க்காரன்னு தான் சொல்றாங்க ஐயா. ஆனா அவன் யாரு என்னங்கிற விவரம் எல்லாம் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க ஐயா. சரி, வந்தா தெரிஞ்சிட போகுது. அதோ